யோகம் என்றால் மன ஒருமைப்பாடு. மன அலைகளை ஒருமுகப்படுத்தி ஒரு பொருளின் மீது குவித்து அதை அசையாமல் ஒரு நிலையில் கட்டி போட்டு நிற்கச் செய்வதற்கு யோகம் என்பது பெயர். இதனை யோக சித்த விருத்து நிரோத என்ற சூத்திரத்தின் மூலமாக தெரிவிக்கிறார் பதஞ்சலி. மன ஓட்டத்தை அடக்கி ஒருமுகப்படுத்துவதன் மூலமாகத்தான் நமது முனிவர்களும் ரிஷிகளும் மிக உன்னதமான நிலையை அடைந்திருக்கிறார்கள். மனம் அலைந்து கொண்டே இருக்கும் இயல்புடையது. ஒரு இடத்தில் அமைதியாக இரு என்றால் இருக்காது. ஒன்றை நினைக்கும், பிறகு வேறொன்றை எதிர்பார்க்கும், மற்றொன்றுக்கு ஆசைப்படும். அவைகள் கிடைத்து விட்டால் திருப்தி வந்து விடுமா என்றால் வராது. மனம் அடுத்தவரை பார்த்து பொறாமை கொள்ளும். இப்படிப்பட்ட மனதோடு ஒரு கணம் கூட நிம்மதியாக வாழ முடியாது. இதற்காக அதை வெறுத்து ஒதுக்கிவிட முடியுமா? நிச்சயமாக முடியாது. காரணம், நமது மனதின் துணை இல்லாமல் நாம் உலகத்தில் எந்த சாதனையையும் செய்ய முடியாது. யோக சாதனையிலும் வெற்றி பெற முடியாது. ஆக இந்த அலைபாயும் மனதை வைத்து கொண்டுதான் நாம் அலை கடலான பிறவியாகிய கடலை கடக்க வேண்டும். அங்கும் இங்கும் அலைபாயும் மனதை அடக்கும் வித்தையை கற்றுக்கொண்டால் அதிக அளவு வெற்றி தேடி வருவது உறுதி. இதுதான் யோகத்தின் பயன். பொதுவாக மனம் அமைதியாகத்தான் இருக்கும். ஆனால் சித்தம், புத்தி, அகங்காரம் என்பவை மனதை அமைதியாக இருக்க விடாமல் தூண்டிக் கொண்டே இருக்கின்றன. அதனால் மனம் அமைதியை இழந்து தவிக்கிறது. மனதின் ஆற்றலினால்தான் ஒரு பொருள் தீமையானதாகவும் அல்லது நன்மையானதாகவும் காட்சி அளிக்கிறது. மனம் வருத்தப்படும் போது ஒருவருக்கு இந்த உலகம் துன்பமானதாக தோன்றுகிறது. சந்தோஷத்தில் துள்ளுபவருக்கு அதே உலகம் இன்பச் சோலையாக காட்சியளிக்கிறது. யோசித்து பாருங்கள். இந்த உலகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. மாற்றம் எங்கே ஏற்பட்டது என்றால் மனிதருடைய மனதில்தான். ஆக மனம் செம்மையாக இருந்தால் வாழ்வு நலமாகும், வளமாகும் என்பதை இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். நேற்று வரையில் நம்மிடம் நன்றாக அன்போடு நட்போடு பழகி வந்த ஒருவர் ஏதோ ஒரு தவறு செய்து நமது மனதை வருத்தப்பட வைத்து விட்டார். அவருக்கும் நமக்கும் உறவு முறிந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த நிலையில் நாம் அவருடன் பேசுவதற்கோ பழகுவதற்கோ விரும்ப மாட்டோம். நேற்று வரை நண்பராக இருந்தவர் இன்று பகைவராக மாறிவிட்டார். இதற்கு காரணம் நமது மனம். இந்த மனதை மாற்றியது யார் என்று ஆராய்ந்தால் வெளியே நடந்த விஷயங்கள். இவை மனதிற்குள் நடக்கவில்லை. மனதிற்கு வெளியே இருந்து மனதை ஆட்டி வைக்கும் விஷயங்கள் இவை. அளவு கடந்த விருப்போ அல்லது அளவு கடந்த வெறுப்போ எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயம்தான். இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் வெளியில் இருக்கும் பொருட்களுக்கு அளவு கடந்த மதிப்பை கொடுக்க மாட்டோம். யோகிகளும் முனிவர்களும் வெளி உலக பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது மனதின் உண்மை நிலையை அறிந்து கொண்டதால் தான். நாம் நினைத்தால் சொர்க்கமும் நரகமாகிவிடும், நரகமும் சொர்க்கமாகிவிடும். உலகம் எந்த குற்றமும் இல்லாதது, அது தூய்மையானது என்று மகான்கள் உபதேசித்தது இந்த அடிப்படையில்தான். காரணம் இல்லாத போதும் நமக்கு ஒருவர் மீது வெறுப்பு ஏற்படுமானால் அவர் நம்மை பற்றிய தவறான எண்ணங்களை அதிக அளவிற்கு கொண்டிருப்பார். அதை நமது மனம் கண்டுபிடித்து விடுகிறது. ஒரு அரசன் தினமும் தன் மந்திரியோடு உலா வருவது வழக்கம். அவர்கள் நடந்து வரும் வழியில் ஒரு சந்தன மரங்கள் விற்கும் கடை இருந்தது. அந்த வியாபாரி தினமும் பொன் சிரிப்போடு மன்னனுக்கும் மந்திரிக்கும் வணக்கம் செலுத்துவார். மன்னரும் மிகுந்த சந்தோஷத்தோடு பதில் வணக்கம் செலுத்துவார். ஒரு நாள் வழக்கப்படி அவர்கள் அந்த தெருவின் வழியாக வந்தபோது சந்தன கட்டை வியாபாரி வணக்கம் செலுத்தினார். ஆனால் மன்னருக்கு மனம் சரியாக இல்லை. பதில் வணக்கம் செலுத்த வேண்டும் என்று தோன்றவில்லை. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த வியாபாரியின் மீது காரணம் இல்லாமல் ஆத்திரமும் கோபமும் கிளம்பியது. அவனை சிரசேதம் செய்து விடலாமா என்று கூட தோன்றியது. தனக்கு ஏற்பட்ட உணர்ச்சி மாற்றத்தை மந்திரியிடம் தெரிவித்தார். இதை கேட்ட மந்திரி யோசித்தார். அன்று இரவு சந்தன வியாபாரியை சென்று சந்தித்தார். அவரிடம் பேச்சு கொடுத்தார். மன்னரை பற்றி ஏதாவது தவறாக நினைத்தீரா என்று கேட்டார். மன்னரின் முகத்தில் விழித்தால் நல்ல வியாபாரம் ஆகும் என்பது எல்லோருடைய நம்பிக்கையும். நானும் அப்படித்தான் நினைத்து வந்தேன். ஆனால் உங்கள் இருவரையும் தினமும் சந்தித்தும் கூட சந்தன கட்டைகள் வியாபாரம் ஆகாமல் தேங்கி கிடக்கின்றன. அரண்மனையில் யாராவது இறந்தால் மட்டுமே இத்தனை சந்தன கட்டைகளை விற்க முடியும் என்று நினைத்தேன். இது தவறுதான் என்றார் வியாபாரி. உடனே மந்திரி அங்கிருந்த அத்தனை சந்தன கட்டைகளையும் நல்ல விலை கொடுத்து வாங்கி கொண்டார்.
வியாபாரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. மறுநாள் மன்னனும் மந்திரியும் அந்த தெரு வழியாக நடந்தார்கள். மன்னரை கண்ட வியாபாரி மகிழ்ச்சியோடு வணக்கம் செலுத்தினார். மன்னரும் பதில் வணக்கம் செலுத்தினார். அத்தோடு இன்று வியாபாரியை பார்க்கும்போது மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர் மீது ஆத்திரமோ கோபமோ ஏற்படவில்லை என்று மந்திரியிடம் தெரிவித்தார். மந்திரி நடந்தவைகளை மன்னரிடம் பக்குவமாக தெரிவித்தார். நான் நேற்று அவருடைய சந்தன கட்டைகளை நல்ல விலை கொடுத்து வாங்கிவிட்டேன். அதனால் ராஜா நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று வியாபாரி நினைக்கிறார். அவருடைய எண்ணங்களே உங்களது மனமாற்றத்திற்கு காரணம் என்று விளக்கினார். மற்றவர்களின் மன ஓட்டங்களை நமது மனம் மிக நன்றாக அறிந்து கொண்டு விடுகிறது என்பதற்கு இது மிகச் சிறந்த உதாரணம். அதோடு நமது எண்ணங்கள் மற்றவர்களை பாதிக்கின்றன என்பதையும் அறிய முடிகிறது. இதனால்தான் மனதை கட்டுப்படுத்த வேண்டும். நம்மோடு பழகுகின்றவர்களின் மனதிலும் நல்ல எண்ணங்களை ஏற்படுத்தி அவர்களை நம் வசப்படுத்த வேண்டும். எண்ணங்களை கட்டுப்படுத்தாவிட்டால் மன ஒருமைப்பாடு கிடைக்காது. மன ஒருமைப்பாடு ஏற்படாவிட்டால் யோகத்தில் வெற்றி பெற முடியாது என்பதை வலியுறுத்துகிறார் பதஞ்சலி இந்த சூத்திரத்தில். நாம் உலகத்தை அணுகும் முறையிலேயே அது நல்லதாகவும் கெட்டதாகவும் மாறுகிறது. அதனால்தான் மன அலைகளை ஒழுங்குபடுத்தி அதை ஒருங்குபடுத்துவதை யோகம் வலியுறுத்துகிறது. எண்ணங்கள் ஒருமுகப்படும் போது எண்ணற்ற வலிமை நம்மை வந்து சேருகிறது. அந்த வலிமை வெற்றியை அழைத்து வருகிறது. மனம் என்ற நீர்நிலையின் தண்ணீர் சுத்தமானதாகவும் பளிங்கு போன்றும் அலைகள் இல்லாமலும் இருந்தால் அதில் நமது உயிரின் பிரதிபிம்பத்தை பார்க்க முடியும். ஏரியின் தண்ணீர் சுத்தமானதாகவும் அலைகள் இல்லாமலும் இருந்தால் கரையோரத்தில் உள்ள மரங்களின் பிம்பத்தையும் வானத்தின் நீல நிறத்தையும் தண்ணீரில் நாம் பார்த்து ரசிக்க முடியும். அதை போலவே நமது மனமும் எண்ண அலைகளினால் அசையாமல், சந்தேகம், குழப்பம், ஆர்வம், பயம் போன்றவற்றினால் கலங்காமல் தெளிவாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் நமது தூய்மையான உயிரின் ஒளி வடிவத்தை நம்மால் தரிசனம் செய்ய முடியும். இதுவே யோகத்தின் பயன். ஓம்.